வீட்டில் உள்ள 3 பொருட்களை வச்சு ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ஹல்வா ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப டேஸ்டியான ஒரு கோதுமை ஹல்வா தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இதுக்கு பால் மாவு எதுவுமே அவசியம் கிடையாது. இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதோட 1 கப்பு வெள்ளத்தை நுணுக்கின வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். அந்த 1 கப்பு வெள்ளத்துக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 250 ml கப்பில் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த கிண்ணம் அளவுகள் எடுத்துக்கிறீங்களோ அதே இதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது நல்லா கரையட்டும். இந்த வெல்லம் தண்ணியும் சேர்ந்து ஒன்றா. என்றைக்காவது நம்ம ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் உள்ள எல்லா பொருட்கள் உள்ளது தான் நான் செஞ்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா வெல்லம் தண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிச்சிருச்சு. இப்போ அதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அதோட ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 1/4 கப்பு நெய் சேர்த்துக்கிட்டேன். 1 கப்பு கோதுமை மாவு. இப்போ இந்த 1/4 கப்பு நெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அதோட 1 கப்பு கோதுமை மாவு, ஒரு 150 கிராம் கோதுமை மாவை நல்லா வறுத்துக்கலாம். இந்த நெய்யிலேயே நல்லா வறுத்துக்கிறணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா அந்த அரோமா நல்லா சூப்பராக அந்த கோதுமை மாவு வெந்த அரோமா மனம் நமக்கு கிடைக்கும். கலரும் சேஞ்ச் ஆயிரும். அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது வறுக்கிற மாதிரி வரும். இது மாதிரி நல்லா ஃபுல்லாக வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. அதோடு நம்ம வெல்லம் தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். நான் அரை பாகம் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் வடிகட்டி சேர்க்க உடனே ஃப்ளேமை மட்டும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரைச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படியே கட்டி தட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் கலக்க சரியாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீதம் உள்ள வெள்ளை தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் மட்டும் கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. மேலே எதுவும் தெளிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நான்ஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ட்ரைப்ளேயில் ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஒட்டாமல் வரும். இது மாதிரி நம்மளுக்கு நல்லா ஒட்டாமல் வரணும். பார்த்து விட்டு அந்த ஹல்வா அப்போ தான் நம்மளுக்கு பீஸ் போடுறதுக்கு சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு ட்ரே எடுத்துக்கிட்டேன். இல்லாட்டிக்கு நீங்கள் வீட்டில் எந்த கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த ஹல்வா செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதோட செட் பண்ணிக்கிறலாம். நான் இந்த கேக் டின்னில் தான் இது செட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஒட்டாமல் வந்துடும். இது ஈவன் பிகினர்ஸ் கூட நல்லா தாராளமாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா எல்லாத்தையும் சமப்படுத்திக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதுக்கு பின்னாடி நெய் தடவிட்டு இது மாதிரி தடவிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. செட் ஆகிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் கழித்து இது மாதிரி ஓரங்கள்லாம் அழகாக எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம ஒரு கத்தி வச்சு இப்படி ஓரங்களை எடுத்துக்கலாம். நம்மளோட கோதுமை ஹல்வா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கோதுமை ஹல்வா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் 4 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஏன்னா இதில் நம்ம வேறு எந்த பொருட்களுமே சேர்க்கலை. தண்ணி, நெய், வெல்லம், அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். பை பாய்.